வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கின்றோம். அமெரிக்காவில் அண்மையில் வெளிவந்த செய்திகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அமெரிக்காவில் பல்வேறு விசா கட்டுப்பாடுகள் வருகின்றன. அது மட்டுமல்லாமல் குடிபெயர்வாளர்களை தடுக்கக்கூடிய பல சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய நிலையை டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசு எடுத்து வருகின்றது. பல நாடுகளுக்கு அமெரிக்காவுக்குள் பிரவேசிப்பதற்கான தடையை கூட அண்மையில் அமெரிக்கா அறிவித்திருந்தது. இதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை கனடா எடுக்குமா என்ற கவலை பலருக்கும் இருக்கின்றது. அகதி கோரிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறைவடைய இருக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாடு கனடாவில் பேச ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. கனடாவில் அகதி கோரிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை குறைக்குமா கனேடிய அரசு? இந்த கேள்விக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சில பதில்களை பெற்றுத்தர முயல்கின்றோம். இப்பொழுது என்னோடு சக ரியல்டர் முரளி மகா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் முரளி. வணக்கம் ராம். ஆமாம், பலரை பார்க்கின்ற பொழுது கேட்கின்ற கேள்வி, கனடா முன்னர் எல்லாம் கூடுதலான அகதி கோரிக்கையாளர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கி இருந்தது. ஆனால் இந்த குடிவரவை தடுக்கின்ற முயற்சியில் அகதிகளும் பாதிக்கப்படுவார்களா என்ற கேள்விக்கு என்ன பதிலை சொல்லலாம்? அது ஒரு மிகவும் சர்ச்சையானதும் சிக்கலானதுமானதும் தான். இப்ப அண்மையில் நரேந்திர மோடி அவர்களை கதைக்கும் பொழுதும் அகதி கோரிக்கையாளர் புகலிடமாக கனடா இருந்தாலும் கூட இங்கே கிரிமினல்ஸ் வருகிறார் என்ற மாதிரியும் கதைத்திருந்தார். அதை ஃபாலோ பண்ணி இப்பொழுது ட்ரம்பும் பல்வேறு நாடுகளுடைய விசாக்களை ரத்து செய்வது மட்டுமன்றி அந்த அகதி கோரிக்கையாளர்களுக்கு மிக நெருக்கமானங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாருமே இப்ப அமெரிக்கா அறிவித்தது போல இப்ப கோல்டன் விசா $1 million இருந்தால் தான் நாட்டுக்குள் வரலாம் என்ற மாதிரி அவர்கள் பொருளாதாரத்தை மையமாக மட்டும் வைத்துக் கொண்டு பிரச்சனைகளை அணுகுகிறார்கள். மனிதாயமான அடிப்படையில் அணுகுவதை குறைக்கிறார்கள். என்றால் எல்லாருக்கும் தங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது மனிதாயமானம் செத்து போகிறது. இதுதான் நடக்கிறது. ஆமாம், பொதுவாகவே கனடா போன்ற நாடுகளில் இவ்வாறான அகதி கோரிக்கை விடுக்கப்படுகின்ற பொழுது அந்த அகதி கோரிக்கைக்குரிய சட்ட வரைமுறைகளுக்கு உட்பட்டு விசாரணைகளில் கலந்து கொண்டு நேரடியாக நீதித்துறையினுடைய பிரசன்னத்தோடு இந்த அகதி கோரிக்கை என்பது அங்கீகரிக்கப்படும் அல்லது நிராகரிக்கப்படும் அல்லது கிடப்பில் போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருந்திருக்கின்றன. கனடா போன்ற நாடுகள் உலக இந்த குடிவரவாளர்களுடைய சாசனத்தில் கையொப்பமிட்டிருக்கின்ற நாடு என்று பார்க்கின்ற பொழுது இவற்றுக்கான சட்ட வரைமுறைகளை மதிக்க வேண்டிய ஒரு நிலையில் கனடா இருக்கின்றது. இருந்த போதிலும் எழுதப்படாத விதி என்று இருக்கக்கூடிய விதிகளின் அடிப்படையில் குடிவரவாளர்களை எவ்வளவுக்கு அனுமதிக்கலாம் என்ற ஒரு கோட்டா இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த அங்கீகாரத்தை எவ்வளவு கதியில் அவர்கள் வழங்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. குடிவரவுத்துறையில் வேலை செய்பவர்களுக்கு இது நன்கு அறிந்திருப்பார்கள். சில வேளைகளில் சில கோப்புகள் அப்படியே கிடப்பில் போடப்படுவதும் இருக்கின்றது. பலருக்கு சில நாட்களில் வரக்கூடிய இந்த நீதிமன்ற அனுமதி என்பது நீண்ட நாட்கள் எடுக்கக்கூடிய நிலையிலும் தள்ளப்பட்டுவிடும். ஆகவே இவ்வாறான ஒரு இறுக்கமான குடிவரவு நிலையை பேணுகின்ற கனடாவில் இது அகதி கோரிக்கையாளர்களுக்கும் சமமாக இருக்குமா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கின்றது. ஆனால் இது ஓரளவாக நாங்கள் யதார்த்த நிலையை புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அவ்வாறான ஒரு நிலை ஏற்படாது. ஏனென்றால் மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்ற ஒரு நாடு கனடா என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது அவ்வாறான விடயங்கள் நேரடியாக தாக்கத்தை செலுத்தாது விட்டாலும் இது பல வழிகளிலும் தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த முடிவு என்பது இட்டுச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நிச்சயமா ராம், நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது, எங்கள் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒரு பேச்சில் சொல்லியிருந்தார், நாங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருக்கிறோம் ஐக்கிய நாடு சபைகளுக்கு. இப்ப அதிக அகதிகளை கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்ட பொழுதுதான் கமிட்டட் என்று சொன்னார். அவர் சர்டன் அமௌண்ட் நாங்கள் எடுப்போம் என்று கமிட் பண்ணியிருக்கிறோம், அதனால நாங்கள் செய்ய வேண்டும் என்று. ஆனால் ஸ்டீபன் ஹார்ப்பருடைய அரசாங்க காலங்களில் பல்வேறு சிக்கல்களை மக்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அகதி கோரிக்கைகளை நீண்ட காலம் இழுத்து அடிப்பது, அகதி அந்த ஜட்ஜஸினுடைய பவர்ஸை குறைக்கிற அளவுக்கு போயிருந்தார்கள். ஆனால் அது பேக் ஃபயர் ஆகி அது வேறு விளைவுகளை ஏற்படுத்தி விட்டது. மாகாணி அரசாங்கம் அவ்வளவு துறைக்கு போகுமோ தெரியவில்லை. ஆனால் நீண்ட காலங்களுக்கு அகதி கோரிக்கைகளை இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் 3,65,000 மேற்பட்ட அகதி கோரிக்கைகள் இருக்கிறது என்று சொல்லி நான் அண்மையில் பார்த்த ஞாபகம் இருக்கிறது. எனவே நீண்ட ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறது. போதிய அளவு ஜட்ஜஸ் இல்லை. அதனால் நீண்ட காலம் இழுத்தடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல கனடாவில் ஒரு சான்சஸ் இருக்கிறது என்றால் ஹியூமனிடேரியன் இதுல அடிப்படையில் மக்களுக்கான அகதி கோரிக்கைகளை அங்கீகரிப்பார்கள். அவ்வாறே கனடிய நாங்கள் இமிகிரேஷன் சிஸ்டத்தை சூ பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் அந்த நிலைப்பாடு இல்லை.
அங்கே வந்து அவருடைய குடியுறவாளர்களை வந்து அந்த அந்த திணைக்களம் வந்து அதை நீங்கள் அரசாங்கத்திற்கு நீங்க சூ பண்ண முடியாது. அவர்கள் முடிவு என்னவோ அதுதான் முடிவாக இருக்கிறது. அதனால தான் இப்ப ஐசென்ட் அமைப்பை உருவாக்கி கணவரை உடனே டிபோர்ட் பண்ணுகிறார்கள். அங்கே ஜட்ஜஸ் கொடுக்கணும் இல்லை, ஜட்ஜஸ் கொடுத்த உடனேயே வைத்திருக்கணும் என்ற கட்டக்கரை இல்லை, உடனே தூக்கி அனுப்புவார்கள். நாங்கள் ட்ரம்மை தான் சொல்லுகிறோம். ஆனால் முன்னர் அவர் மிஸ்டர் எங்களுடைய வேறு வேறு பிரசிடன்ஸ் இருந்த காலங்களிலும் மிக மோசமாக, ஒபாமா காலத்திலும் மிக மோசமாக அனுப்பியிருந்தார்கள். அவர்களை ஒரு சிறைச்சாலை போன்ற இடங்களில் வைத்திருந்து ஓப்பன் வைத்துக் கொண்டு அனுப்பியிருந்தார்கள். ஸோ எனவே கனடாவில் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு, உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அகதிக்குறைகள் நீண்ட காலம் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதே நேரத்தில் மிக முக்கியமாக பல விடயங்கள் இதில் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கும். ஒருவர் அகதி கோரிக்கையை முன்வைப்பதற்கு முன்னர் அவர் எந்த பாதையினூடாக வருகிறார், அவர் வருவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன போன்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது அண்மை காலமாக எடுக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கை என்பது முன்னர் போன்று ஒரு அகதி கோரிக்கையாளர் இலகுவாக கனடாவினுடைய எல்லை பகுதியினூடாக கனடாவுக்குள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தற்போது ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் அது அமெரிக்க எல்லை பாதுகாப்பாக இருக்கட்டும், கனடிய பாதுகாப்பாக இருக்கட்டும், சர்வதேச ரீதியில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளாகவும் இருக்கட்டும், முன்னர் போன்று ஒரு முகவரூடாக அகதி கோரிக்கையை பெறுவதற்கான முயற்சியில் ஒருவர் ஈடுபடுவது என்பது மிக கடினமான ஒரு சூழ்நிலையை தோற்றுவித்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அவ்வாறு வருபவர் கூட உண்மையாக பாதிக்கப்பட்டவராக ஒரு அகதி சாசனத்தில் எவ்வாறானவர் அகதி கோரிக்கையை சமர்ப்பிக்க முடியும் என்ற அங்கீகாரத்துக்குள் வருகிறாரோ அவர்தான் இலகுவாக இங்க சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொண்டு அகதி கோரிக்கையை பெறக்கூடியவராக மாறுவார். இல்லாதுவிட்டால் அவருக்கு இருக்கக்கூடிய சவால் நிலைகள் என்பது தற்போதைய சூழலில் மிகவும் ஒரு கடினமானதாகவே இருக்க போகிறது. நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கிற கன்சர்ன் இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப அந்த முந்தைய நாங்கள் வந்த காலங்களில் அன்லிமிட்டோ அல்ல நீண்ட காலமாக ஒர்க் பெர்மிட்டை கொடுப்பார்கள் அகதி கோரிக்கையாளர்களுக்கு. இப்பொழுது அதை லிமிட் பண்ணி விட்டுருக்காங்க, இவர் இயர் ரினியூ பண்ண வேண்டும் என்று சொல்லி. எனவே அந்த ரினியூவல் ப்ராசஸ் வந்து மீண்டும் ரினியூவல் பண்ணப்படுமா என்ற கேள்வியை அண்மையில் கேட்டிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அகதி கோரிக்கையாளர்களுக்கு வந்து பெரும்பாலும் அதை ரினியூ பண்றதுக்கான வாய்ப்புகளே அதிகம். ஆனால் இப்போது பார்த்தோம்னா அந்த ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து இங்க பிஆர் எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிற இந்தியா வம்சாவளி மக்கள் மற்ற வேறு நாடுகள் இருந்த மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் அந்த ரெகுலர் ப்ரோக்ராமில் சம்பந்தப்பட்ட வேலை இல்லாத பொழுது அவர்கள் அதை ரினியூ பண்றதை தயங்குகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல கனடாவினுடைய சனத்தொகை 76,000 அளவில் குறைந்திருக்கிறது. எனவே அவர்கள் வந்து நாட்டை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும் அல்லது அவர்கள் நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று கணிக்கப்படுகிறது. இதற்கான காரணமாக பல விடயங்களை குறிப்பிடுகிறார்கள். அதில் வீடு விற்பனை துறையும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றது. ஏனென்றால் வாடகை கட்டண உயர்வு மற்றும் வீடுகளில் இங்கே அனுமதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை போன்றவை அதிகரித்திருப்பதன் காரணமாக வீட்டு சந்தையில் ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாக கனடாவில் இனி எங்களால் வாழ முடியாது என்று எண்ணி மீண்டும் நாட்டுக்கு திரும்பியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதுவும் ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தற்பொழுது ஸ்டூடெண்ட் விசாக்களினுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கின்றது, ஒர்க் பெர்மிட் வழங்கப்படுவது குறைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலை தொடர்ந்து வருகின்ற ஆண்டுகளிலும் நீடிக்குமானால் நிச்சயமாக இந்த சனத்தொகை குடிவரவாளர்களுடைய எண்ணிக்கையில் ஒரு பாரிய வீழ்ச்சி ஏற்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போது இருக்கின்ற இந்த வீட்டு சந்தையினுடைய மந்த நிலையை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். நிச்சயமாக முன்னர் அதிக அளவு வாடகையாளர்கள் இன்கொயரி தருவார்கள், இப்பொழுது அது குறைந்து கொண்டே வருகிறது. அவ்வாறே கனடாவுடைய டார்கெட்டான 3 லட்சத்தி சொச்சமான அந்த குடிவரவாளர்களை அனுமதிப்பது அவருடைய இலக்காக இருந்தது. ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோ காலத்தில் அதை வந்து ஆம்பிஷியஸ் பிளானாக 500,000 கனடாவுடைய சனத்தை கூட்டுவதற்கு முயற்சி செய்தார். அது பல்வேறு பிரச்சனைகளை இந்த வீட்டு சந்தையில் ஏற்படுத்தியது. எனவே இது வந்து ஒரு சில வேளைகள் பாசிட்டிவாக கனடாவின் எக்கனாமி இருந்தால் கூட பல்வேறு ஒரு தளம்பல் நிலையை தொடர்ந்து வைத்திருக்குன்னு சொல்லலாம். ஆமாம். அதே நேரத்தில் முதல் தரம் வீடு வாங்குபவர்களில் இந்த அகதி கோரிக்கையாளர்கள் ஒரு மிக கணிசமான அளவை வைத்திருந்தவர்கள். காரணம் என்னவென்றால், கனடாவில் தங்களுடைய வாழ்க்கையை 0 ஆரம்பிப்பதற்கு இந்த அகதி கோரிக்கையாளர்கள் மிக முக்கியமான பங்கு வகித்திருந்தார்கள். காரணம், ஒருவர் ஒர்க் பெர்மிட்டோடு வருகின்ற பொழுது அவருக்கு பல பின்புலங்கள் இருக்கும். அதே போன்று ஒருவர் இங்கே வந்து கல்வியை கற்று பின்னர் அவர் கனடிய குடியுரிமையை பெறக்கூடியவராக மாறுகின்ற பொழுது அவர் ஒரு வீட்டை வாங்குவது
என்பது ஒரு வேறு கோணத்தில் பார்க்கப்படக்கூடியது. ஆனால் கனடாவில் ஒருவர் அகதி கோரிக்கையை முன்வைத்து வருகின்ற பொழுது அவர் கனேடிய அரசினுடைய உதவியை பெற்றுத்தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து படிப்படியாக முன்னேறி வருபவர்கள் கனடாவில் தாங்கள் தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு நிலைத்து நிற்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியின் அடிப்படையில் வருபவர்கள். ஆகவே அவர்கள் கனேடிய சட்டத்திட்டங்களை மதித்து அதே நேரத்தில் கனடாவில் இருக்கின்ற பல விடயங்களையும் அறிந்தவர்களாக இருந்த பொழுது அவர்கள் ஒரு வீட்டை வாங்கி பராமரிப்பது கூட கடந்த காலங்களில் அவர்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அதில் ஒரு தளர்வு வருகின்ற பொழுது அது நிச்சயமாக பொருளாதாரத்திலும் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிவகையை தோற்றுவித்திருக்கிறது. நிச்சயமாக அது பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. 2026 ஒரு ஸ்டேபிள் அமைப்பாக உருவாகும் என்று நம்புவோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.